இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2வது டெஸ்ட்ல இப்படி ஒரு மட்டமான ஒரு படுதோல்வி இந்தியா இதுவரைக்கும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. இந்த அளவுக்கு மோசமா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பிளஸ் என்னதான் காரணம்? பிளேயர் தான் காரணமா? இல்ல கௌதம் கம்பீரா, அஜித் அகர்கரா யாரு தான்ப்பா இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம்னு சுத்தமா தெரியல. ஏன்னா ரசிகர்கள் வந்து பயங்கரமா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹோம் சீரீஸ்ல இவ்வளோ கேவலமா படுதோல்வி இந்த ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து அகேன்ஸ்டா வந்து ஒயிட் வாஷ் ஆனோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா மறுபடியும் ஒயிட் வாஷ் ஆயிருக்கும். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் பயங்கரமாக எமோஷனலாக இருக்காங்க. கௌதம் கம்பீர் அகர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பதவியை விட்டு விலகுங்கப்பா, எங்களுக்கு புதிய கோச் வேணும், புதிய தேர்வுக்குழு தலைவர் வேணும் அப்படின்ட்டு இந்தியன் டீம் இந்திய ரசிகர்கள் எல்லாம் பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமே செட் ஆகாதப்பா, இந்த டீமே லாக்கே வராது, டெஸ்ட்டுக்கு இந்த டீம் வேலைக்கே ஆகாது. ஐபிஎல்ல விளையாடுற T20 ஃபார்மெட்டில் விளையாடுற பிளேயர்லாம் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் போட்டால் எப்படிப்பா டீம் வந்து டெஸ்ட்டில் விளையாடுவாங்க? டொமஸ்டிக் மேட்ச்சில் வேறு லெவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சும்மா மரணத்தனமாக மாசத்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களை ப்ளீஸ் நீங்கள் தூக்கி டெஸ்ட் மேட்ச்சில் கொடுத்தீங்கன்னா தான், வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களால தான் நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து விளையாட முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஐபிஎல்ல விளையாடுறவங்கள தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு விளையாடுப்பா டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் எப்படிப்பா அவங்களால பண்ண முடியும்? அந்த அளவுக்கு அந்த மோசமாக இருக்குது. இதெல்லாமே டீட்டெயிலாக கொஞ்சம் நம்ம தெளிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் மாதிரி கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணியால் தான் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோ போய் சேரும். மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தெளிவாக வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் தான் இந்தியா வந்து மோசமான தோல்வி அடைஞ்சோம். 2வது டெஸ்ட் மேட்ச்லையாவது ஒரு கம்பேக் பண்ணி இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணி 1-1 அப்படின்ட்டு சீரீஸ் ஈக்குவல் பண்ணி எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த கோப்பையை வழங்காமல் நம்ம வந்து WTC ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்டாவது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் வைக்கிற மாதிரி இந்தியா இவ்வளோ மோசமாக இந்த டெஸ்ட் மேட்ச் அப்ரோச் பண்ணி விளையாண்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 408 ரன் வித்தியாசத்தில் இந்தியா பட்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதற்கெல்லாம் யார் தான்ப்பா காரணம்? கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தோல்விக்கு நாங்கள் எல்லாருமே தான் காரணம். நான் வந்து ஒருத்தர் மேலே குறிப்பிட்டு நான் வந்து பழிய போட மாட்டேன். என்ன முதல் கொண்டு எல்லா பிளேயர் மேலேயும் நான் தான் சொல்கிறேன், எல்லாருமே தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த டெஸ்ட், அதாவது நான் வந்து இந்த இந்தியனோட கோச்சாக இருக்கிறது விலகிறதும் சரி, இந்த இந்தியன் கோச் மறுபடியும் நீடிக்கிறதும் சரி, அது என்னோட கையில் கிடையாது, இது பிசிசியோட கையில் தான். ப்ளஸ் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். எனக்கு இந்தியன் டீம் தான் முக்கியமே தவிர நான் வந்து கோச்சாக இருக்கணும் அப்படின்லாம் முக்கியமே கிடையவே கிடையாது அப்படின்னு கௌதம் கம்பீர் வந்து ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இளம் வீரர்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த இளம் வீரர்களை வச்சு அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். ஆனால் அது வந்து இவ்வளோ மோசமாக ஆகும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கௌதம் கம்பீர் வந்து கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இதனால் இந்திய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வந்து கூச்சலிட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் மீட்டிங் நடக்கும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ரிட்டைர்மெண்ட் அப்படின்ட்டு பயங்கரமாக கூச்சலிட ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ளஸ் கௌதம் கம்பீர் கூச்சல் அந்த ப்ரெசன்டேஷன் மீட்டிங்கை கொஞ்சம் டைம் எடுத்தாங்கன்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி உள்ள கிரவுண்டில் இருக்க ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கூச்சல் எடுக்குது, போலீஸுக்கு பயங்கரமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ரெசன்டேஜை கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த கிரவுண்டில் இருந்த ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ப்ளஸ் வந்து ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் வைக்கிறாங்க. கௌதம் கம்பீர் T20 ODIக்கு சரியான கோச்பா, அதை நீங்கள் வச்சுங்க. ஆனால் டெஸ்ட் மேட்ச்சுக்கு நீங்கள் வேறு ஒரு பயிற்சியாளரை மறக்காமல் கம்பல்சரி கொண்டு வாங்க. டெஸ்ட் மேட்ச்சுக்கு கம்பல்சரி வந்து கௌதம் கம்பீர் லாக்கி வரவே மாட்டார் கோச்சராக. அவருக்கு போல வேற ஒரு கோச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அகர்கர் அணித் தலைவர் அகர்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிக்காக நீக்குங்க. ப்ளஸ் நல்ல ஒரு அணித்தலைவரை அதாவது தேர்வுக்குழு தலைவரை புதுசாக கொண்டு வாங்க அப்படின்ட்டு சௌரவ் கங்குலிலாம் இருக்கும்போது எந்த மாதிரி இந்தியன் டீம் செயல்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான நீக்கிட்டு அஜித் அகர்கரை நீக்கிட்டு வேற ஒரு தேர்வுக்குழு தலைவரை கொண்டு வாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியன் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐபிஎல்ல விளையாடுறாங்கன்னா 2020 கேம் விளையாடுறாங்க. அந்த ஒரு ஃபார்மேட்டில் நல்லா பண்ணுறாங்கன்னா அது ஒரு 2020 அதாவது ஐபிஎல் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதில் நீங்கள் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள தூக்கி நீங்கள் வந்து இப்படி டெஸ்ட் மேட்ச்சை நீங்கள் ஆட வச்சிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இந்தியன் டீமுக்கு ஒரு பாடம்னே நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் மேட்ச் எவ்வளோ இருக்குது, சையத் முஸ்டகில் அந்த மாதிரி நிறைய ட்ராஃபி வந்து இந்தியன் கண்டிஷனில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் யார் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ணுறாங்க, பேட்டிங்காக இருக்கட்டும்
பவுலிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அதில் எந்த அளவுக்கு வந்து டொமஸ்டிக் மேட்சஸில் கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்மன்ஸ் ஒரு 5-6 மேட்ச் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ஒரு 4 மேட்ச் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், 4 மேட்ச் தொடர்ந்து நல்ல ஒரு விக்கெட் எடுக்கிற பவுலராக எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் லெவலில் பண்ணக்கூடிய பிளேயரை நீங்கள் எடுத்து இந்தியன் டீமில் விளையாட வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது வெளிப்படும். ஆனால் அதை விட்டு நீங்கள் வந்து ஐபிஎல்லில் தர ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயராக எடுத்து பொறுக்கி போட்டு இந்தியன் டீமில் விளையாட வச்சிங்கன்னா அந்த T20 ஃபார்மேட்டுக்கு ஓகே நல்லா விளையாடுறப்பல ஓகே. இது வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்குன்னு ஒரு பாணி இருக்குது. அதை வந்து சரியாக வந்து விளையாட தெரியாமல் இந்தியன் டீம் மோசமாக விளையாண்டு ப்ளஸ் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த மாதிரி டீம் வந்து இனிமேலும் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியன் டீமோட இது ஒரு அழிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு அழிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆகணும். எல்லாம் T20 மோகத்தில் இருக்காங்க. அதுலேருந்து மாறி டெஸ்ட் மேட்ச்சுக்குன்னு உண்டான பாணியில் விளையாண்டா மட்டும்தான் டெஸ்ட் மேட்ச்சுக்கான இந்திய அணியை நல்ல ஒரு வலுவான அணியை உருவாக்க முடியும். இந்திய கௌதம் கம்பீரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்குங்க, ப்ளஸ் அஜித் கரையும் நீக்குங்க. இந்தியன் டீமை டொமஸ்டிக் லெவலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயரை உள்ளே கொண்டு வாங்கப்பா அப்படின்ட்டு ரசிகர்களும் சரி ப்ளஸ் என்னோட சைடும் அதே தான் நானும் எதிர்பார்க்கேன். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் BCCI கொண்டு வந்தாங்கன்னா இனிமேலாவது இந்தியன் டீம் வந்து இந்திய ஹோம் சீரீஸில் தோக்கவே கூடாது. டெஸ்ட் மேட்ச்னா வேறு மாதிரி விளையாடிட்டு இருந்த இந்தியன் டீம் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து மட்டமாக எப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை அணுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஸ்பின்னர் அணுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பயந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ப்ளஸ் கொஞ்சம் கூட ஒரு ஃபயருங்கிறதே இல்லை. ப்ளஸ் 408 ரன்னுங்க, எவ்வளோ ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கோம். ப்ளஸ் ஒரு வெறித்தனை வேணும். தோல்வி அடைஞ்சாலும் தோல்வி அடையும் போது ப்ளஸ் பயப்படணும். அவங்க வந்து பயப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபயரை உண்டாக்கி ஒரு போராடுற குணம் இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஏன்னா இந்தியா போராடின மாதிரி தெரியல, ஏதோ வந்தாங்க போனாங்க அப்படின்ட்டு சீட்டு கட்டு மாதிரி மாதிரியே விக்கெட்டெல்லாம் விட்டுட்டு வெறும் 140 ரனுக்கு எல்லா விக்கெட்டும் போயிட்டாங்க. அவங்க என்னன்னா அந்த அளவுக்கு வந்து இந்தியன் கண்ட்ரீஸில் அவங்க சூப்பராக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இவங்க என்னன்னா இந்தியன் கண்ட்ரீஸில் இவ்வளோ மோசமாக வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரசிகனாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் இருந்தாலும் என்னோட கருத்தை நான் எல்லாமே தெளிவாக நான் சொல்லிட்டேன். ப்ளஸ் உங்களோட கருத்தை சொல்லிடுங்க. ப்ளஸ் இந்தியன் டீம் இனிமேலாவது டெஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா இந்திய அணியில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், கோச்சரை மாற்றணுமா, இந்தியன் டீமையே மாற்றணுமா, ப்ளஸ் அணி தேர்வுக்குழு தலைவரையும் மாற்றணுமா, எந்த மாதிரியான மாற்றணும் அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.